எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் அப்புறம் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஸாக எப்படி நம்ம டிஸ்பிளேயில் அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம், அதாவது ஸ்க்ரீனில் வந்து அவுட்புட்டு எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம், அப்புறம் எரர் அதெல்லாம் எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்னல் ஸ்கிரிப்ட் அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக உள்ள ஃபங்க்ஷன். ஸோ console.log அப்படி சொல்லி 2 ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கன்சோல் அப்படிங்கிற டேபில் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் பாருங்கள் சும்மா வடக்கண்டா மாப்பிள அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போது எனக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகலை. இது எங்கே டிஸ்பிளே ஆகும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டேப்பை பாருங்கள் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா கன்சோல். ஸோ ரெண்டாவது டேப் வந்து கன்சோல்னு இருக்குது. அதில் போய் பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது, வடக்கண்டா மாப்பிள அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த கன்சோல் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போது சப்போஸ் நம்ம ஒரு லைனில் வந்து எரர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த லைனில் இருக்குது என்ன எரர் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கன்சோல் டேப்பில் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எரர்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் ஃபார்வர் அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டிருக்கேன். இப்படி போட்டாலும் அதாவது இது வந்து ஸ்ட்ரிங் கான்செப்ட். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். அதாவது இந்த வேரியபிள்ஸ்லாம் வரும், அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறது எப்படியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ இதிலேருந்து தான் நம்மளோட என்ன சொல்ல அட்வான்ஸ்டு எல்லாமே, அதாவது ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் இதிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ப்ளஸ் போட்டோம்னா அதோட சேர்ந்து ஆட் ஆகும். ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, டபுள் கோட்ஸ்க்குள்ளே சும்மா போட்டிருந்தேன்னா அது வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறத அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சோலை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து மேக்ஸிமம் டெஸ்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு எரர் இருக்கா, ஏதாவது ஒரு சின்ன எரர், டெஸ்ட் கேஸில் வந்து எரராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எரர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த கன்சோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இது என்ன பண்ணலாம்னா டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டால் ஸ்ட்ரிங், மற்ற எல்லாமே இன்டிஜர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு போக போக நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 + 1 = 11 அப்படிங்கிறது வந்து எனக்கு கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதனால் 10 + 1 அப்படி சொல்லி போட்டோம்னா எனக்கு 101 அப்படின்னு சொல்லி வருது. எனக்கு நடுவில் ஒரு ப்ளஸ் வரணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு ப்ளஸ்ஸை போட்டுக்கிறேன் அண்ட் அந்த 1 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 10 ப்ளஸ் அப்புறம் அந்த 1, அப்போது 10 + 1 அப்படி சொல்லி எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். பாருங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்காக ப்ளஸ் போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு வந்து டபுள் கோட்ஸில் போடுறேன். ஏன்னா டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு அம்பு விட்டுட்டு இப்போது 10 + 1 அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து நான் ப்ராக்கெட்குள்ளே போடுறேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். பாருங்கள் 10 + 1 = 11 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ராக்கெட்டில் போட்டுருக்கோம். சப்போஸ் இந்த ப்ளஸ்ஸை நான் வந்து எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக எரர் தான். பார்க்கலாம் பாருங்கள், அன்காட் டைப் எரர் அப்படின்னு சொல்லி வருது. அதை கிளிக் பண்ணிட்டு அது எந்த லைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சோர்ஸில் தெளிவாக வந்து இருக்குது. இந்த லைனில் உங்களுக்கு வந்து 13வது லைனில் அங்கனக்குள்ளே எரர் அப்படி சொல்லி அண்டர்லைன் போட்டே காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள் எரர் வந்து போயிடுச்சு, கன்சோலில் வந்து அவுட்புட் வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து கன்சோலில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். என்னடா இது கன்சோலுங்க, நம்ம வெப் பேஜில் வந்து டிஸ்பிளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா document.writeன்னு சொல்லி போடணும். இதுக்குள்ளே நம்ம என்ன போட்டாலும் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், ஓகேவா? இவ்வளோ நேரம் நம்ம கன்சோல் டேப்பில் தான் பார்த்தோம். ஏன் டாக்குமெண்ட் போடுறேன்னா எல்லாமே வந்து நம்ம டாக்குமெண்ட் டைப்பில் தான் ரைட் பண்ணுறோம் எல்லாமே. ஸோ document.writeன்னு சொல்லி அதே வடக்கண்டா மாப்பிளை தூக்கி இதில் போடுறேன். இப்போ பார்க்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்களா எனக்கு வெப் பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து எப்படி வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் அந்த கால்குலேஷன் வந்து நம்மளோட வெப் பேஜில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த கன்சோலை தூக்கிட்டு நான் document.writeன்னு சொல்லி போகிறேன். அதே கால்குலேஷன் தான் 10 + 1 = 11. பாருங்கள் பர்ஃபெக்டாக டிஸ்பிளே ஆகுது.
நெக்ஸ்ட் நம்ம கன்சோல் பார்த்தாச்சு, டாக்குமெண்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாமே விண்டோ வச்சு தாங்க சப்போர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அலர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், விண்டோ டாட் அலர்ட். இதில் வந்து நான் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டம்மி கண்டென்ட் போடுறேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அலர்ட்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தது வருது. அதுவும் இல்லாமல் நான் எப்போ ஓகே கொடுக்கணும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் மாதிரி. நான் எப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேனோ அப்போ வந்து இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். அந்த விண்டோ ஃபுல்லாகவே அந்த அலர்ட் வந்து என்ன சொல்ல ஆக்குப்பை ஆகிரும். நான் எப்போ ஓகேன்னு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் பேஜில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் அலர்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ஒரே லைனை மட்டும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த லைன் உங்களுக்கு வந்து சப்போஸ் டவுட்டாக இருக்குது, இல்லை எனக்கு அந்த லைனில் வந்து கமெண்ட் எழுதிக்கிறேன், இப்போது வணக்கண்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து அப்படிங்கிற மாதிரி சும்மா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ தேனியிலேருந்து அப்படிங்கிறத வந்து நம்ம டபுள் ஸ்லாஷ் போட்டு என்ன சொல்ல கமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தேனி அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த என்ன சொல்ல கமெண்ட். உங்களுக்கு வந்து தேவையில்லை, அந்த கோடு வந்து அந்த இடத்துல தேவையில்லை, இல்லை எனக்கு ஏதாவது அங்கனக்குள்ளே எதாவது எழுதணும், இப்போ ஆட் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி அது கீழே 2 ஃபங்க்ஷன் எழுதியிருந்தீங்கன்னா அது வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டார் போட்டுருங்க, போட்டுட்டு லாஸ்ட் வந்து ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா இது வந்து மல்டிபிள் லைன். டபுள் ஸ்லாஷ் போட்டால் ஒரே லைன், ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் லைன் வந்து கவர் ஆயிரும். இப்போது நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ விண்டோ டாட் அலர்ட் மாதிரி ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக அலர்ட் மாதிரி தான் வரும். அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக நம்ம என்ன மெசேஜ் பண்ணுறோமோ அது வந்து நம்ம பேக்ஹெண்டில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், வெல்கம் அப்படின்னு சொல்லி வருது. இதில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஹாய் திஸ் இஸ் முத்து அப்படின்னு சொல்லி போட்டு ஓகே கொடுத்தோம்னா இதை வந்து நீங்கள் பேக்ஹெண்டில் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்கள் பேஜுக்கு வந்து என்ன சொல்ல புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அழகாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து விண்டோ டாட் ஓப்பன் அப்படிங்கிறது இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலுக்கே நான் வந்து போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி என்னோடய யூடியூபோட யூஆர்எல் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஒரு லைன் வந்துருச்சு, அப்போது வந்து யூஆர்எல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதோ எனக்கு அந்த யூஆர்எல்லில் போய் சேர்ந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போது என்னோடய சேனலுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜாயின் பண்ணோம்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருப்போம். பாருங்கள், நான் ஒவ்வொரு தடவையும் அந்த பேஜில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோடய யூஆர்எலுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஒரு சில பேஜெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை கிளிக் பண்ணோடனே நிறையா அட் அ டைமில் 2-3 பேஜ் வந்து லோட் ஆகிட்டே போகும், வேறு இது டைரக்ட் ஆகிட்டே இன்டைரக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது விண்டோ டாட் க்ளோஸ் அப்படின்னா கோவிந்தா. பார்த்தீங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஒரேடியாக போயிடும். ஸோ நீங்கள் என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அந்த விண்டோ டாட் க்ளோஸ் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அந்த க்ளோஸுங்கிற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கனால தான். இதை நான் எப்போ தூக்குறேனோ அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அது வரைக்கும் எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஒர்க் ஆகுது. இந்த விண்டோ டாட் க்ளோஸை எடுத்து விட்டோம்னா எனக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்ஸாக உள்ளது. கன்சோல், அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதுக்கப்புறம் விண்டோ வச்சு இன்னும் விண்டோவில் பார்த்திங்கன்னா செட் இன்டர்வல்னு இருக்குது, செட் டைம் அவுட் இருக்குது, அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போக போக ஒவ்வொரு எக்ஸாம்பிளில், அதாவது ஒரு கான்செப்ட் முடித்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.